சென்யார் புயல் உருவானதான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சென்யார் புயலால் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். மலாக்கா மற்றும் தெற்கந்தமானை ஒட்டிய பகுதிகளில் சென்யார் புயல் இன்று அதிகாலை உருவானதாக வானிலை ஆய்வு மையம், இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். மலாக்கா நீரிணை மற்றும் தெற்கந்தமானை ஒட்டிய பகுதிகளில் சென்யார் புயல் இன்று காலை 5:30 மணி அளவில் உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த புயலால் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது எனவும் வானிலை மையம் சொல்லியிருக்கிறது. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், இந்திய வானிலை ஆய்வு மையம் சென்யார் புயல் குறித்து என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? வணக்கம் சாம். மலாக்கா ஜலசந்தி மற்றும் தெற்கு அந்தமான் ஒட்டிய பகுதிகளில் சென்யார் புயல் என்பது தற்போது உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மலாக்கா ஜலசந்தி மற்றும் தெற்கு அந்தமானை ஒட்டிய பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. இன்று பிற்பகல்ல இது புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில காலை 5:30 மணி நிலவரப்படி தற்பொழுது சென்யார் புயல் என்பது உருவாகி இருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து இன்று காலை 5:30 மணி அளவுல சென்யார் புயல் என்பது உருவாகி இருக்கிறது. இந்த புயல் காரணமாக தமிழகத்துல பெரிதான மழைக்கு பாதிப்பு இருக்காது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியது, ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகாக இரண்டாவது புயல் என்பது கடந்த மாதம் பார்த்தா மோன்தா புயல் உருவானது. மோன்தா புயலும் ஒடிசா, ஆந்திரா அருகே கரையை கடந்ததால தமிழகத்திற்கு பெரிதான பாதிப்பு ஏற்படவில்லை. அதே போல இந்த சென்யார் புயல் இரண்டாவது புயலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த புயலும் தமிழகத்தை விட்டு விலகி செல்வதன் காரணமாக இந்த புயலால் தமிழகத்திற்கு பெரிதான மழைக்கான பாதிப்பு என்பது இருக்காது. அதே போல இந்த சென்யார் புயல் இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி உருவாகி இருந்தாலும் அடுத்த 24 மணி நேரத்துக்கு பிறகு இதனுடைய தீவிரத்தன்மையை படிப்படியாக குறையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கை பகுதி அருகே நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் நிலவுகிறது. இது வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் சென்னை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது ஒரே புயல் உருவாகி இருந்தாலும் இந்த புயலால் தமிழகத்திற்கு பெரிதான பாதிப்பில்லை எனவும், அதே போல மற்றொரு பகுதியில் குமரிக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டிய பகுதியில் நிலவி வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. சென்யார் புயலால தமிழகத்திற்கு பெரிதான பாதிப்பில்லை. இலங்கை ஒட்டிய பகுதியில நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால தான் வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.